தென்காசி மாவட்டத்தில் கேரளாவிற்கு கடத்தப்பட்ட 10 டன் ரேஷன் அரிசியை காவல்துறையினர் பறிமுதல் செய்து ஓட்டுநரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். தென்காசி மாவட்டம் வழியாக கேரளாவிற்கு ரேஷன் அரிசி கடத்தப்படுவதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு தகவல் கிடைத்தது. இதைத் தொடர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுரேஷ்குமார் உத்தரவின் பேரில் தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் பகுதியில் காவல் ஆய்வாளர் தலைமையில் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது அந்த வழியாக வந்த நாகர்கோவில் பதிவு எண் கொண்ட லாரியை பிடித்து சோதனை செய்தனர். அந்த லாரியில் மூட்டை மூட்டையாக ரேஷன் அரிசி இருப்பது தெரியவந்தது. லாரியில் கோழி தீவனமும் வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் லாரியில் இருந்த 10 டன் ரேஷன் அரிசியை பறிமுதல் செய்து லாரி ஓட்டுநரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். அப்பொழுது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே உள்ள வேம்புவிளை பாலப்பள்ளம் பகுதியைச் சேர்ந்த அசோக் என்பது தெரியவந்தது. மேலும் பறிமுதல் செய்யப்பட்ட 10 டன் ரேஷன் அரிசி மற்றும் கோழி தீவனங்கள், லாரியையும் பறிமுதல் செய்த காவல்துறையினர் அனைத்தையும் உணவு பாதுகாப்பு மற்றும் தடுப்பு பிரிவு அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். இச்சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.